தத்புருஷாய வித்மஹே சுவர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருடப் பிரச்சோதயாத். பகவானுடைய முதன்மையான தொண்டர்களுக்குள்ளே ஒருவர் கருடாழ்வான். பகவானுடைய வாகனமாக இருந்து அவர் எங்கு செல்ல வேண்டுமென்றாலும் மனதை விட வேகமாக பிரயாணித்து செல்லக்கூடிய சக்தி கருடனுக்கு உண்டு. அவருக்கு பகவானிடத்தில் இருக்கும் அதிகமான அன்பின் காரணமாக ஆழ்வார் என்கிற பெயரையும் அவருக்கு பெரியோர்கள் சூட்டியிருக்கிறார்கள். அதனால்தான் கருடாழ்வார் என்று அவரை அழைக்கிறோம். அந்த கருடன் பல சந்நிதிகளிலும், ஏன் சொல்லப்போனால் எல்லா சந்நிதிகளிலுமேயே கருடன் கண்டிப்பாக இருப்பார். பகவானுடைய சன்னிதானத்துக்கு நேர் எதிர்த்தாற்போல பார்த்தோம் என்றால் சின்ன வடிவத்திலாவது கருடனை கண்டிப்பாக பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். சந்நிதி கருடன் சந்நிதி கருடன் என்று சொல்வதுண்டு. திருவரங்கத்துக்கு போனோம் என்றால் 2 கருடன்கள், மேல சந்தனு மண்டபத்திலேயே பகவான் மூலவருக்கு எதிர்த்தாற்போல ஒரு கருடன் இருக்கிறார். ஸ்ரீரங்க விமானத்தையே சுமந்து வந்த கருடன் வெளியில கருட மண்டபத்தில் பெரிய வடிவத்தோடு இருக்கிறார். திருமலைக்கு போனோம் என்றால் அந்த தங்க மண்டபத்துக்குள்ளே நாம் நுழையும் போது வலப்பக்கத்திலே கருடனை சேவித்துக் கொள்ளலாம். இதைப்போல பல கோவில்களில் கருடனுக்கு சிறப்பு உண்டு. பொதுவாக பகவானுக்கு கல் வடிவத்தில் ஒரு கருடன் இருப்பார். மூலவராக பகவானுடைய சந்நிதிக்கு நேர் எதிர்த்தாற்போல கருடனுடைய சந்நிதி இருக்கும்னு தெரிவித்தேன். அவர் கல் கருடனாக இருப்பார். ஆனால் பகவானுக்கு புறப்பாடு நடக்க வேண்டுமே, அதில் கருட வாகனம் வேண்டாமா? அதற்கு மரத்திலே ஒரு கருட வாகனத்தை செய்து வைத்திருப்பார்கள். அப்ப கல்லிலே ஒரு கருடன் மூலமூர்த்தியாக பூஜைகளை ஏற்றுக்கொள்வதற்கு, மரத்திலே செய்யப்பட்ட ஒரு கருட வாகனம் பகவான் அப்படி புறப்பாடு கண்டருளுவதற்கு. இப்படி 2 பேர் இருப்பார்கள் அல்லவா? தற்போது நாம் இருக்கக்கூடிய திருநறையூர் நாச்சியார் கோவிலில் இருக்கும் கருட வாகனத்துக்கு தனிச்சிறப்பு உண்டு. மற்ற எந்த கோவிலிலும் இப்படி ஒரு கருடனை சேவிக்க முடியாது. ஆனால் இந்த ஊருக்கு என்ன சிறப்பென்றால் கல்லாலான கருடனே வாகனமாக இருக்கிறார். கல்லாலான கருடன்னா எவ்வளவு பாரத்தோடு இருப்பார். ஆனால் அந்த கருடன் தான் பகவானுக்கு வாகனமாக இந்த ஊரிலே இருக்கிறார். திருநறையூர்னு சொன்னாலே பகவானுடைய பெயர், தாயாருடைய பெயர் கூட பலருக்கும் தெரியாது. கருடன் கருடன் கல் கருடன் என்று பிரசித்தி உண்டு. பகவான் 2 முறை வருஷத்துக்கு இந்த கருடன் பேரிலே ஆரோகணித்து உற்சவங்களை கண்டருளுகிறார். இந்த ஊர் திருநறையூர் நம்பிக்கு பங்குனி மாசத்துல ஒரு பிரம்மோற்சவம் உண்டு. அதே போல மார்கழி மாசத்துல ஒரு பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி 10 நாட்களுக்கு உற்சவம் நடக்கிறது. இந்த 2 உற்சவங்களிலும் பங்குனியிலும் ஒரு முறை கல்கருட சேவை உண்டு. அதே போல மார்கழி மாசத்திலும் ஒரு முறை கல்கருட சேவை உண்டு. அந்த கருடனுடைய பெருமையை சேவிப்பதற்காகத்தான் நாம் இன்றைக்கு இங்கு வந்திருக்கிறோம். இதோ கருடனை அழகாக சேவித்துக் கொண்டோம் என்றால் தன்னுடைய ஒரு திருவடியை மடித்து முட்டி வைத்துக் கொண்டு, மற்றொரு திருவடியை பாதி மடித்து கொண்டு, தன்னுடைய திருக்கைகளை ஓங்கி மார்புக்கு மேல உயர்த்தி கொண்டு சேவை சாதிக்கிறார். தன்னுடைய தோள்களிலே பகவானை சுமந்து அவருடைய திருவடிகளை தன்னுடைய கைகளில் தாங்கிக் கொள்வாராம். பொருசிறை புல் உவந்தேறும் பூமகளார் தனிக்கேள்வன் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். பகவான் வந்து என் பேரிலே ஏறப்போகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே கருடனுக்கு ரொம்ப ஆனந்தமா. ஒரு பக்தன் இருக்கிறார், பகவான் அவரிடத்துல ஏதோ ஒரு கைங்கரியம் கொடுக்கிறார்னு வச்சுங்களேன், உடனே தலையெழுத்து இவருக்கெல்லாம் பண்ண வேண்டியிருக்கேன்னு பண்ணக்கூடாது இல்லையோ. ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம், முதலாளி வந்து நீ இந்த வேலையை இன்னைக்கு பண்ணி கொடுன்னு சொன்னால், சுவாமி நான் தான் கிடைச்சேனா வேற யார்ட்டையான்னு கேட்டு பாருமே, எனக்கு ஆசையே இல்லை, நான் தான் பண்ணணுமான்னு கேட்டால் ரொம்ப வருத்தமாக அவருக்கு இருக்குமோ இல்லையோ. அதுவே ஆசையோடு இதை யார் செய்கிறீர்கள்னு முதலாளி கேட்கும்போது நான் செய்கிறேன்னு யார் முன் வருகிறானோ அவனுக்குத்தானே அந்த வேலையில் ஈடுபாடு அதிகம்னு தெரியும். அதே போல பகவானை சுமக்க வேண்டும் என்றால் பொருசிறைப்புள் தன்னுடைய சிறகுகளை அடித்து கொண்டு ஆசையா வந்து கருடன் நிற்பாராம். சரி, பகவானுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும்? அவர் கருடனை ஆசையோடு ஏறுகிறாரா இல்ல கடனே என்று ஏறுகிறாரா? ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், கருட வாகனம் பகவானுக்கு எத்தனை வருஷமா? நாம ஊர்லயே வண்டி ஒன்று ஒரு 4 கால் வண்டி வாங்குறோம், 2 சக்கர வண்டி வாங்குறோம், 2 வருஷம் 5 வருஷம், அதுக்கப்புறம் எல்லாரும் மாத்திடுறோம். சமயம் பழசாப்பு எடுத்து உடனே வேற வண்டி வாங்கினேன்னு சொல்லிடுறோம். ஆனா பகவானுக்கு ஒரே வாகனம் 1000 ஆண்டுகளாக வைத்திருக்கிறார். அப்ப அவருக்கு சலித்து போகாதானால் பொருசிறைப்புள் உவந்து ஏறும் பூமகளார் தனிக்கேள்வன். பகவானுக்கு அவ்வளவு ஆசையாம். கருடன் பேரிலே நாம் செல்ல போகிறோம்னு பகவானுக்கு ஆசை.
நம்முடைய பெருமானை தோள்களில் சுமக்கப் போகிறோம்னு கருடனுக்கு ஆசை. இப்படி 2 பேரும் ஆசையோடு செய்கிறார்களாம். கைங்கரியத்தை செய்வதும் ஆசையோடு, கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்பவரும் ஆசையோடு செய்கிறார். அவரை தன்னுடைய திருவடிகளை வைத்துக்கொண்டு இவர்தான் பரம்பொருள், வேதமேதான் கருடனுடைய வடிவம்னு சொல்லுவார்கள். வேதம் வேறல்ல, கருடன் வேறல்ல. அப்ப கருடன் தோளிலே பகவானை சுமந்து வருகிறார் என்றால் வேதம் பரமாத்மாவை சுமந்து வந்து இதோ இவர்தான் முழுமுதற் கடவுள், இவர் திருவடிகளைத்தான் நீங்கள் பற்றி முக்தியடைய வேண்டும்னு காட்டுவதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் கருட சேவைக்கான பெருமை. ஹனுமந்த வாகனம், ஹம்ச வாகனம், சிம்ம வாகனம் எல்லாம் வருவார். ஆனா கருட வாகனம்னு சொன்னால் வேதமே பகவானை சுமந்து வந்து நம்மிடத்திலே காட்டிக் கொடுக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த திருக்கோலத்தோடு தான் இருக்கிறார். இவர் அவதரித்த சரித்திரமே ரொம்ப அழகானது. இந்த ஊரில் இருந்த ஒரு பெரிய சிற்பி, அவர் அவ்வளவு பக்தியோடு பாவத்தோடு கலை நயத்தோடு இந்த சிற்பத்தை வடித்து கொண்டே வந்தாராம். கடைசியில சிறகுகளை வடித்து முடித்தவுடனே இவர் எவ்வளவு நன்னா உயிர் ஊட்டினார் என்றால் அந்த சிலை நிஜமாவே வானத்துல பறக்க தொடங்கி விட்டதாம். பொதுவாகவே ஒரு சிலை சிற்பி செய்யும் போது அதனுடைய கண்களை திறந்தால்தான் அந்த சிற்பம் முழுமையடையும்னு தெரிவிப்பார்கள். அதை போல இந்த கருடனுக்கு கண்களை வடித்து சிறகுகளை வடித்தவுடனே எவ்வளவு உண்மையாக தத்ரூபமாக இருந்திருந்தால் கருடனே பறந்து மேல வானத்துல போக தொடங்கினாராம். உடனே தன்னுடைய கையில் இருந்த கல் உளி, அந்த உளியால கருடனை அடித்து அவரை மறுபடியும் இறக்கி இந்த இடத்துல பகவானுக்காக ஏற்படுத்தி வைத்தார்கள் என்று தெரிவிக்கிறார். அப்படி கருடன் இங்கு தத்ரூபமாக இருந்து பகவானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வருகிறார். வருஷத்துக்கு 2 முறை பகவான் கருடோத்சவம் கண்டருளுகிறார். தூவாய புள்ளூர்ந்து வந்து துறைவேழம் மூவாமை நல்கி முதலை துணிந்தானை தேவாதி தேவனை செங்கமலக் கண்ணானை நாவாயுளானை நரையூரில் கண்டேனே என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். இந்த பெருமான் தான் கருடனுக்கு பேரிலே ஏறி வந்து தூவாய புள்ளூர்ந்து வந்து, தூய்மையான வாய்னு சொன்னால் வேதத்தின் வடிவம்னு சொன்னேன் அல்லவா, வேதமே தூய்மையானது. அப்படிப்பட்ட வாயோடு கூடிய புல் கருடன் அவர் பேரிலே வந்து துறை வேழம் மூவாமை நல்கி, இந்த வேழமான கஜேந்திரன் துன்பப்படாதபடிக்கு முதலிலிருந்து பகவான் ரட்சித்து கொடுத்தாரே. அவர் யாருன்னால் நரையூரில் கண்டேனே என்று ஆழ்வாருடைய பாசுரம். அந்த நரையூர் பெருமானே இவர் பேரிலே எழுந்தருளி இந்த கருடோத்சவத்தை கண்டருளுகிறார். தினமுமே இந்த கருடனுக்கு 6 காலம் பூஜை உண்டு. எப்படி உள்ள மூலவர் உற்சவர் பெருமானுக்கும் தாயாருக்கும் பூஜை நடக்கிறதோ ஒரு நாளைக்கு 6 வேளைகள் இந்த கருடனுக்கும் பூஜை நடக்கிறது. ரொம்ப வரப்பிரசாதி. என்ன வேண்டுமானாலும் ஆசை இருந்தால் பிரார்த்தித்து கொண்டு இவரை வணங்கி திருமஞ்சனம் செய்தோம் என்றால் இன்றும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டு வருகிறார். அவருடைய வடிவமே ரொம்ப ஆச்சரியமானது. தன்னுடைய திருமேனியில் 9 சர்ப்பங்களை தரித்து கொண்டு சேவை சாதிக்கிறார். இந்த இடத்துல ஒவ்வொரு இடமா நீங்க மெதுவா ஒரு கையில ஒரு படத்தை வச்சுட்டு ஒளிப்பதிவு வச்சுட்டு நிதானமா இந்த கருடனை சேவிச்சு பாருங்க. முதல்ல இடது கை மணிக்கட்டு, அந்த கையில சேவிச்சோம்னால் அனந்தன் என்கிற பாம்பு அங்கு சுத்தி கொண்டிருப்பார். இவருக்கு பூணூலாக வாசுகி என்கிற பாம்பு, அரைநான் கயிறாக தக்ஷகன் என்கிற பாம்பு, மார்பிலே ஹாரமாக கார்கோட்டகன் என்கிற சர்ப்பம், அதே போல 2 காதுகள், இடது காதுகாப்பு வலது காதுகாப்பு, பத்மன் மகா பத்மன் என்று 2 சர்ப்பங்கள். அதற்கு மேலே இவருடைய தலையிலே சங்கன் என்கிற ஒரு பாம்பு இருக்கிறார். வலது தோளிலே குளிகன் என்கிற பாம்பு இருக்கிறார். அவர் இடுப்பில் இருக்கிற ஒரு கத்தி, அந்த கத்தியில ஒரு சர்ப்பம். ஆக மொத்தம் 9 சர்ப்பங்கள் இவருடைய திருமேனியிலேயே இருக்கின்றன. அவர்கள் அனைவருக்கும் தலைவன். எந்த சர்ப்பத்தாலும் கருடனை என்ன செய்துவிட முடியும்? இவரோடு இணைந்து பணிந்து அவர்கள் அனைவரும் திருமேனியில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் சுமந்து வருகிறார். வரும்போது ஒரு ஆச்சரியம். அங்க நீங்க கல்கருட சேவை கண்டிப்பா என்றைக்குன்னு கேட்டுக்கொண்டு போய் சேவிக்க வேண்டும். சேவிக்கும் போது அங்கு இருப்பவர் இடத்துல கேட்டீர்கள் என்றால் ஒரு ஆச்சரியத்தை பகிர்ந்து கொள்வார்கள். இந்த கருடன் இருக்கிற இடம் ஒரு 10 சதுர அடி ஒரு அறை இருக்குன்னு வச்சுங்களேன். அங்கதான் கருடன் இருப்பார். அங்க பகவான் வந்து மேலே அமர்ந்து கொள்ள வேண்டும். அவரை வெளியில கொண்டு வர வேண்டுமே. கருடனை முதல்ல சுமக்க துவங்கும் போது 4 பேர் தான் சுமப்பார்கள். ஏன்னா அங்க இடமே அவ்வளவுதான் இருக்கும். 4 பக்கம் 4 பேர் நின்று கருடனை தூக்கி விடுவார்கள். வெளியில வர வர பாரம் அதிகமாகும். உடனே 8 பேர் வருவா. இன்னொரு மணி மாடக்கோவில் மாடம் இறங்க இறங்க பாரம் அதிகமாண்டே இருக்கும். மேல 16 பேர் 64 பேர். வெளியில புறப்பாடு நடக்கும் போது 64 பேர் சுமக்க வேண்டும். திரும்ப உள்ள போய் வைப்பார்களா? போக போக கோவிலுக்குள்ள நுழைய பாரம் குறைஞ்சுட்டே வரும். 8 பேர் 4 பேர் கடைசியில கொண்டு போய் உள்ள ஏழ பண்ணி விடுவார்கள். இப்படி ஆச்சரியம். அது எப்படி சுவாமி மாறும்னு கேட்டால் பகவானுடைய அனுகிரகம். லக்ஷ்மணன் ஒரு முறை மயக்கம் அடைந்து யுத்த பூமியிலே கிடந்தான். அவனை தூக்குவதற்கு ராவணன் வந்து முயற்சிக்கிறான். ஆனா அவனால் தூக்கவே முடியல.
முதல்ல இடது கையால் தூக்கி பார்த்தா முடியல, 2 கையை கொடுத்து தூக்கி பார்த்தா முடியல. என்னன்னு யோசிக்க புரியாமல் இருந்தபோது ஹனுமான் அங்கிருந்து வந்தார். ஒரு அனாயாசமாக அப்படியே ஒரு பஞ்சு மூட்டையை தூக்குவது போல தூக்கி கொண்டு லக்ஷ்மணனை தூக்கி சென்று விட்டார். ராவணனுக்கு புரியவே இல்லை. அங்க வால்மீகி தெரிவிக்கிறார், சத்ருணாம் அப்ரகம்பியோபி லகுத்வம் அகமத் கபேஹே. ஹனுமார் பக்தியோடு அணுகினாரா, அந்த ஆதிசேஷனை வடிவமான லக்ஷ்மணன் ரொம்ப லகுவா இருந்தாராம். இவன் பகைமை எண்ணத்தோடு வந்தானா தூக்க முடியாதபடிக்கு கருடன் அப்படி பாரமாக இருந்தாராம். அப்படி நம்முடைய எண்ணத்தை பொறுத்து பாரம் மாறலாமோ இல்லையோ, அப்படி கல்கருட சேவை பகவான் கண்டருளுகிறார். பகவானை இவர்தான் பரம்பொருள் என்று காட்டிக் கொடுக்கக்கூடிய வண்ணம் கருட சேவை நடக்கிறது. அது திருநறையூருடைய ஒரு முக்கியமான பகுதி. அதே போல இங்கு இருக்கக்கூடிய தீர்த்தங்களை பார்த்தோம்னால் 5 முக்கியமான தீர்த்தங்கள் கொண்டாடப்படுகின்றன. முதல் தீர்த்தம் மணிமுத்தா புஷ்கரணி. தாயார் அங்குதான் அவதரித்தாள். இந்த மேதாவி மகரிஷி தபஸ் பண்ணார்னு சொன்னேனே, அந்த மணிமுத்தா புஷ்கரணிக்கு இன்னும் ஒரு சிறப்பும் உண்டு. ஒரு முறை ஒரு சோழ மன்னவன் கோச்செங்கண் என்கிற பெயரோடு ஒரு சோழ மன்னன் இருந்தான். அவர் பெரிய சிவபக்தனாக இருந்தார். நாயன்மார்களுக்குள்ளேயே ஒருவனாக சோழ நாயனார் என்று கருதப்படுபவர். அவர் ஒரு முறை ஒரு யுத்தத்துக்கு போன போது தோல்வி அடைந்தார். என்ன செய்வதென்று தெரியாமல் இந்த திருநறையூருக்கு வந்து இங்கு இருக்கிற மணிமுத்தா புஷ்கரணி இங்கு நீராடி பகவானிடத்துல பிரார்த்திக்கும் போது இங்கு ஒரு அழகான வாள், நல்ல மதிப்புடைய ஒரு வாள் கிடைத்தது. அந்த வாளை ஏந்தி பகவான் அனுகிரகத்தோடு போய் போர் புரிந்தாராம். போரிலே வெற்றி அடைந்தார். திரும்ப வந்து இந்த பகவானுக்கு நிறைய கைங்கரியங்கள், இந்த கோவிலுக்கு பல தொண்டுகளை செய்திருக்கிறார். இந்த செய்தியை திருமங்கை ஆழ்வாரே தன்னுடைய பாசுரங்கள்ல குறிப்பிடுகிறார். செம்பியன் கோச்செங்கனான் சேர்ந்த கோவில் என்று ஒரு பாசுரம், தெய்வவாழ் வளங்கொண்ட சோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே. அன்றைக்கு சோழன் தெய்வ வாழ், பகவான் கொடுத்த வாளை கொண்டு நன்மை அடைந்தான் அல்லவா, பக்தனாகவே மாறினான். அந்த மணிமாடக் கோயில் சேர்மின்கள், நீங்களும் வந்து அங்கு சேவியுங்கோள் என்று ஆழ்வார் பாடுகிறார். இதெல்லாம் நடந்தது அந்த மணிமுத்தா புஷ்கரணியில். அடுத்தது சங்கர்ஷண தீர்த்தம். 2வது, இங்கு பிரம்மாவே ஒரு முறை சாப விமோசனம் அடைந்தார். பிரத்யும்ன தீர்த்தம், பானுதத்தன் என்கிற ஒரு அரக்கன் இந்த இடத்துல நீராடி தன்னுடைய சாபத்திலிருந்து விடுதலை அடைந்தான். அனிருத்த தீர்த்தம், இந்திரனுடைய சாபத்தை நீக்கின தீர்த்தம். கடைசியில சாம்ப தீர்த்தம், சப்த ரிஷிகளும் வந்து இங்கு நீராடி தவம் செய்து மேன்மை அடைந்தார்களாம். இப்படி 5 தீர்த்தங்கள் இருக்கின்றன. கல் கருடன் இந்த இடத்துல சேவை சாதிக்கிறார். அவசியம் ஒவ்வொருத்தரும் இங்கு வந்து கருட சேவையும் சேவிக்க வேண்டும். பகவானுடைய திருக்கல்யாண உற்சவத்துக்கு முக்கியம் உண்டு. அனைத்தையும் சேவிக்கும் பாக்கியத்தை பகவானே நல்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். இனி இந்த ஊருக்கும் பகவானை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். சங்க சக்கரங்களை பின்னால் பிடிக்காமல் முன்னால் உயர்த்தி பிடித்திருக்கிறார் என்று. அதற்கு என்ன காரணம், அது என்ன சரித்திரம் என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.